ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கால்களை கழுவினார். அதை நான் பிராக்டிக்கலில் செய்து காண்பித்தேன். சபையில் யாராவது ஒருவர் முன்பதாக வாருங்க என்று சொல்லி அழைத்த வேளையில் ஒருவர் முன்பதாக வந்தார். ஏற்கனவே தண்ணியெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். அந்த தண்ணியை கொண்டு வந்து வைக்க சொல்லி அவருடைய காலை தூக்கி என்னுடைய தொடை மீது வைத்து கொண்டு கழுவுகின்ற வேளையில் அவர் அழுது விட்டார். அழுது விட்டு பின்பதாக அவர் அந்த இடத்துல என் காலில் விழுந்தார். நான் சொன்னேன், இல்லை நானும் மனுஷன் தான் என்று சொல்லி பின்பதாக சென்று விட்டார். செய்தி முடிந்தது, ஆராதனை முடிந்தது. அந்த தாசன் என்ன செய்தார் என்றால், அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கின்ற வேளையிலேயே அந்த குறிப்பிட்ட மனுஷன் எழுந்து நின்று திருவிருந்து ஆராதனை பாஸ்டரையா அவங்க ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் வந்துட்டு சரியாக நீங்கள் எங்களெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க, கொள்ள மாட்டேறீங்க என்று சொல்லி அவர் எழுந்து பேசினார். அப்பொழுது அந்த ஆயர் சொன்னாரா, அதெல்லாம் ஆஃபீஸில் வந்து பேசுங்க, ஆஃபீஸில் டைம் டேபிள் போட்டிருக்கேன், யார் யார் வீட்டுக்கு என்னென்னலாம் போகணுன்றது அதில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிங்க அப்படி என்று சொல்லிவிட்டார். அதற்கு பின்பதாக இந்த ஆராதனை நடந்தது. ஆவியானுடைய உள்ளத்தில் பேசினபடியினாலே ஆராதனை முடிந்த பின்பதாக நேராக ஆயர் வீட்டுக்கு சென்றார். அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டாராம். ஏனென்றால் ஆயருடைய பணி என்பது மற்றத்துக்கு எத்தனை பங்கு அடிங்க இல்லைங்க, இருக்கிற இடம் முழுசு அடி. ஏன்னா இது அடிக்கிற டங்கு டங்கு டக்கு டக்கு டக்குன்னுவான். அப்புறம் இங்கே டக்கு டக்கு இந்த பக்கம் திருப்பி 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 வச்சு அடிக்கிறது தான் அந்த மிருதங்கம். அதை போல தான் கர்த்தருடைய பணி என்பது. விரோதமாக பிரசங்கம் பண்ணு ஊழியக்காரனுக்கு செய்தி இது. இப்போ ஊழியர்கள் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டுமாம், நீ விரோதமாக பிரசங்கம் பண்ணு. இரண்டாவது சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணு. மூன்றாவதாக கவலையற்றவர்களாய் இருக்க பிரசங்கம் பண்ணு. 3 விதமான பிரசங்கங்கள். யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த யோனாவை குறித்து பார்க்கின்ற வேளையிலே இங்கே முதலாவது வசனம் என்ன சொல்கிறது? யோனா 1:1, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இந்த அமித்தாய் யார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இந்த அமித்தாய் என்று சொல்லக்கூடியவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். அப்ப தீர்க்கதரிசனுடைய மகன் தான் இந்த யோனா. அப்ப தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வருகின்ற வேளையிலே தீர்க்க தரிசனம் என்றால் கடிந்து கொள்ளுதலின் உபதேசம், எச்சரிப்பின் உபதேசம். அங்கு மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆதி நாட்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலைமையிலே தீர்க்க தரிசனம் என்பது குறி சொல்ற மாதிரி, கிளி ஜோசிய மாதிரி மாறிவிட்டது. ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இந்த காரியங்களை செய்தால் இதனாலே தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, விலகி இருக்கிறது. அதிலிருந்து மறுபடியும் திரும்பி வர வேண்டுமானால் மனம் திரும்பு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்று, உன்னுடைய நடைமுறை பாவனங்களை மாற்று என்று சொல்லி தீர்க்க தரிசனமானது ஆதி நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வெளிப்பட்டுக் கொண்டு வருகிறது. அதுதான் தீர்க்க தரிசனம். கடந்து போகட்டும். இந்த இடத்திலே இந்த அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது? 2வது வசனம் வாசிங்க. என்ன பிரசங்கம் பண்ணுமா? இது சரிப்பட்டு வருமா? இது விரோதமாக பிரசங்கம் பண்ணு. இதனுடைய ஒரிஜினல் பார்க்கின்ற வழியில் அங்க என்ன சொல்ற? You cry and preach. நீ அழுது கொண்டே பிரசங்கம் பண்ணு. நீ விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உன்னுடைய கண்ணீரினாலே அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே யோனா என்ன செய்கிறாராம்? விலகுகிறார், ஓடி போகிறார், கூலி கொடுக்கிறார், அந்த கப்பலில் ஏறினார். பாருங்க, அவர் கையில காசு இருக்குது. இன்றைக்கு ஊழியருடைய கரங்களில் காசு இருக்கின்ற வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி ஓடுகிற ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் உண்டு. ஏன் விலகி ஓடினா?
எதற்காக கூலி கொடுத்து அங்க ஏறினா, தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போய் ஜாலியா அடி தட்டில் போய் என்ன செய்யறாரா, கொரட்டை விட்டு தூங்குற. இன்றைக்கு ஊழியக்காரங்க இப்படித்தான், விட்டா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பேதுரு சிறைச்சாலை என்ன செஞ்சிருந்தாரா, தூங்கி. சபையார் என்ன செஞ்சாங்க, நைட் பிரேயர் நடத்தினாங்க. அந்த இரவு ஜெபம் பேதுருவை தட்டி எழுப்பி அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி சபைக்கு மத்தியிலே கொண்டு வந்தது. இந்த இடத்திலே இவன் விலகி ஓடி அவன் என்ன செய்யறானா, அந்த கப்பல் அடித்தளத்தில் சென்று தூங்கி கொண்டிருக்கின்றான். எதற்கு காரணம் என்ன, இவன் தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்திலே அவன் வளர்கின்ற வேளையிலே தேவனாய் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்திலே அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்களாம், அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பாவ மன்னிப்பையும் அதற்கான பலிகளையும் செலுத்தி குற்ற உணர்வோடு அவர்கள் ஜெபித்து உபவாசித்து ரெட்டுடுத்தி மனம் திரும்புகிறார்கள். உடனே தேவன் சொன்னதை அவர் செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை யோனா அறிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. ஆமா, இப்போ நான் யோனான்னு வச்சுக்கல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், போற வழியிலேயே அடிபட்டு செத்து போவேன், மனம் திரும்பு, உபவாசம் எடு, ஜெபம் பண்ணு, இன்னும் 40 நாள் இருக்குது. அப்போ அந்த சபையார் என்ன செஞ்சாங்களாம், உபவாசம் எடுத்து ஜெபித்தார்களாம். கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவருடைய மனம் மாறுதலை பார்த்து அந்த காரியத்தை செய்யாதிருந்தார். இப்படிதான் அமிதாயுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருந்தது. அமிதாய் ஒன்று சொல்றது, சபையார் மனம் மாறுறது, அங்க கர்த்தர் சொன்ன சாபங்கள் அங்கு நடைபெறாமல் போவது. இதை பார்த்து பார்த்து அப்ப ஜனங்களுக்கும் அந்த அமிதாய்க்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இவன் பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான் என்று சொல்லி. ஆனால் அங்கு அவருடைய குமாரன் யோனாவுக்கு நன்றாக தெரியும், என் தகப்பன் எந்த அளவுக்கு தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. எனவே ஒரு பக்கம் அது, மற்றொரு பக்கத்தில் தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரு சொல்லுவாரு ஆனா செய்ய மாட்டார். அவரு சொல்லுவார் ஆனா எப்ப செய்ய மாட்டாரு. இந்த ஜனங்கள் மனம் திரும்புகின்ற வேளையிலே, இந்த ஜனங்கள் பாவரிக்கை செய்கின்ற வேளையிலே, இந்த ஜனங்கள் ரட்டுடுத்தி ஜெபிக்கின்ற வேளையிலே அவர் மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். சொன்னதை அவர் அந்த தீர்க்கதரிசி செய்ய மாட்டார் என்று சொல்லி அவன் நன்றாக தேவனாய் கர்த்தரை குறித்து அறிந்து வைத்திருந்தபடினாலே ஜனங்கள் மத்தியிலே சென்று அவன் விரோதமாக பிரசங்கம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி ஓட ஆரம்பித்தார். தேவனாய கர்த்தர் அவர் மனஸ்தாபப்படுகிறவர். 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் மிக தெளிவாக வாசிக்கிறோம். யோனா நன்றாக அறிந்திருந்தான். எனவே அவன் விலகினான், ஓடினான், கூலி கொடுத்தான், ஏறினான், கப்பல்ல அடித்தட்டில் போய் என்ன செய்தான், நன்றாக படுத்து தூங்க ஆரம்பித்தான். இன்றைக்கு ஊழியர்கள் கீழ்ப்படியாமையினாலே அங்கு என்ன ஏற்படுகிறது, தங்களோடு இருக்கிறவர்கள், இவன் பாருங்க இந்த கப்பல்ல போய் படுத்தபடினாலே அந்த கப்பலுக்கே பிரச்சனை ஏற்பட்டது. அங்கு சுழல் காற்று உண்டானது, கொந்தளிப்பு உண்டானது, இருக்கிற எல்லா பொருட்களையும் கடல்ல போட ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களாலே என்னாலே என்று நாம் தனிப்பட்ட விதத்தை சொல்லலாம். என்னாலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்திலே நான் இருக்க வேண்டியவன் அல்ல, நாம் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. தேவன் நம்மை எங்கு அனுப்புகிறாரோ அங்குதான் நாம் செல்ல வேண்டும். ஆனால் இவன் அந்த கீழ்ப்படியாமையினாலே அவன் அந்த இடத்துல இருந்தபடினாலே இருந்த கப்பல் இருந்த அனைவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையிலே அந்த 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையிலே 10வது வசனம் வாசிப்பு 1:10, அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று ஆமா பாருங்க அறிவித்ததனால் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடுகிறவன்.
நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கின்ற வேளையில அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. கடைசியிலே முடிவு என்ன ஏற்பட்டது? அவனை தூக்கி தண்ணீரை போட்டுறாங்க, கடல்ல போட்டுறாங்க. பின்பதாக அமைதல் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு விரோதமாக பிரசங்கிக்க சொல்றாரு. இவனும் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவர், மன்னிக்கிறவர், தயவுள்ளவர். எனவே இந்த விரோதமான பிரசங்கம் நான் பண்ண மாட்டேன், நான் ஓடி போகிறேன் என்று சொல்லி ஓடி போய் அந்த கப்பலிலே அவன் கூலி கொடுத்து கப்பலுக்குள்ளாய் கடந்து சென்றான். ஆனால் அந்த கப்பலில் இருந்தவர்களுக்கு இவனாலே பிரச்சனை உண்டாயிற்று. அவனுக்குள்ளாக பணம், செல்வம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதை தவறான வழியிலே பயன்படுத்தினபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த கப்பலுக்குள்ளாக பிரச்சனையை உருவாக்கினார். நம்மிடத்தில் எல்லா கிருபைகளும் வரங்களும் தாளந்துகளும் கர்த்தர் கொடுத்திருக்கலாம், நல்லது. ஆனால் அதை நாம் கர்த்தருக்கு என்று பயன்படுத்த வேண்டும், கர்த்தருடைய மகிமைக்கு என்று பயன்படுத்த வேண்டும். ஆனால் இவன் இப்படி கூலி கொடுத்து கடந்து சென்றபடியினாலே அங்கு பெரும் காற்றும், கொந்தளிப்பும், பயமும், அழிவும் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையிலே பாருங்க, இந்த தீர்க்கதரிசியுடைய தவறான ஒரு வழிநடத்துதல் தேவனாகிய கர்த்தர் அந்த கப்பலில் இருக்கிறவங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவனை தேடும்படியான அவர்களை மாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். இவன் சொல்லுகிற அறிக்கை இடுகிறான், என் நிமித்தமாக, because of me it is happened. மிக தெளிவாக சொல்லுகிறான். ஆனா இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? அந்த ஒரு மனுஷனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அடுத்த 2 வசனங்களில் பார்க்கின்ற வழியில முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அதில் அவர்கள் தோல்வி கண்டபடியினாலே அந்த 14-15 வசனங்களே அவனை தூக்கி சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். 16ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 16 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சபைக்குள்ளாக வருகிறது என்றால் அந்த எச்சரிப்பின் பிரசங்கத்தை கேட்கின்ற வேளையில, இல்லை என்றால் அந்த எச்சரிப்பின் சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற வேளையில, அப்பொழுதுதான் கர்த்தரை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஊழியரே, உன்னை உருவாக்க, கீழ்ப்படியாத ஊழியர்களை கர்த்தர் உருவாக்க நீ இருக்கிற இடத்திலேயே பிரச்சனைகளை உருவாக்குகிறார். அவன் இருக்கிற இடத்துல பிரச்சனைகளை உருவாக்குகிறார். கீழ்ப்படியாத அந்த ஊழியர் எங்க ஓடினா? தர்ஷீஷுக்கு ஓடினான். எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னார். இது இந்த கரை, அது அந்த கரை, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனார். இன்னைக்கு அநேகர் இப்படிதான் மாம்சத்திலே சுயமாக சிந்தித்து இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று சொல்லி அநேக காரியங்களை முயற்சி எடுக்கிறார்கள். இவனுடைய வாழ்க்கையிலே இவனை கர்த்தர் அனுப்புகிற இடம் ஒன்று, ஆனால் இவன் சொல்லுகிற இடம் ஒன்று. கடைசியிலே அங்க என்ன ஏற்படுகிறது? கர்த்தர் இவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினார். இந்த ஊழியரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஊழியரும் கர்த்தர் சொன்ன காரியங்களே சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுகின்றார். அவன் ஒழிகின்றான், ஏமாற்றுகிறான், தூங்குறான், ஓடி போறான், பணத்தில் வச்சு ஏதாவது செஞ்சு முடிச்சிடலான்னு பார்க்குறான். நெவர், ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளையே. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த மீனுடைய வயிற்றில இருந்து, நீங்க 2வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க, மீனுடைய வயிற்றில இருந்து அவன் முறையிடுகிறான். மீன் வயிற்றுக்குள்ள பெட் இருக்குமா? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? முள் இருக்கும், தண்ணி இருக்கும்,
எல்லாத்துக்கும் மேல இருக்கும், நாத்தம் இருக்கும். அங்க ஆக்சிஜன் இருக்காது, கார்பன் டை ஆக்சைடு தான் ஜாஸ்தி இருக்கும். எவ்வளவு 3 நாள், 1 நாள் 2 நாள் ட்ரைனிங் ஊழியர்காரருக்கு. கீழ்ப்படியாத ஊழியர் செஞ்சனா உனக்காக ஒரு மீன் ரெடியா இருக்கும், உள்ள போட்டுருவார். உள்ள போட்டு பிராக்டிஸ் பண்ண வைப்பார். அங்க இருந்தா சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீ சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யற ஆண்டவரே, நீ என்ன சொல்லிடுற செய்யற ஆண்டவரே, விரதமான பிரசங்கம் பண்ற ஆண்டவரே, அவன் கீழ்ப்படிந்தாலும் சரி கீழ்ப்படியாட்டாலும் சரி என்று அவன் தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கின்றான். தேவனுடைய பிள்ளைகளை நம்மை நாம் தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு தாழ்த்துகின்ற வேளையிலே மீனை ஆயத்தம் பண்ணினார். ஆயத்தம் பண்ணின வேளையிலே 2:10 வாசிங்க. 2:10 யாரு கட்டளையிட்டாரு? அப்ப ப்ரிப்பேர் பண்ணது அவரு தான், கட்டளை கொடுக்கிறது அவரு தான். மீன் வயிற்றில இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மீன் வயிற்றுல இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறதா, அங்கிருந்து கர்த்தரை தேட ஆரம்பி, அங்கிருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பி, அங்கிருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பி. அந்த அந்த கப்பல்ல இருந்தவர்கள் அனைவரும் புறஜாதிகள், கர்த்தரை அறியாத ஜனங்கள். ஆனால் இவன் அங்கு பிரசங்கம் பண்ணுகிறான், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன். தன்னை மிக தெளிவாக சொல்லுகிறான், தேவனுடைய பிள்ளையே நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி. அந்த இடத்திலே அந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள இவனுடைய கீழ்ப்படியாமையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். தொடர்ந்து அவனை மீன் வயிற்றில் வைத்து செகண்ட் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அந்த ஜனங்களுக்கும் அவனுக்கும் கொடுக்கிறார். என்ன எங்க போட்டுருங்க, டவுக்கர் போடுறீங்க, தண்ணியில போட்டுருங்க. தண்ணீர போட்ட உடனே அமைதலாயிற்று. ஆனால் கர்த்தர் இந்த ஜனங்களையும் நேசிக்கிறவர், கீழ்ப்படியாத இந்த ஊழியக்காரனை நேசிக்கிறவர். அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுகிறார். செகண்ட் ட்ரைனிங். அவிசுவாசிக்கு ஒரே ஒரு ட்ரைனிங்கே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, அந்த கப்பல் ஜம்முன்னு போகுது. ஆனா இவருக்கு செகண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட். மீனுடைய வயிற்றிலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை சேர்த்திடுமே. தீவிரம் வந்தனை சேர்த்திடுமே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. தேவனுடைய பிள்ளையை நீ யாராக இருந்தாலும் சரி, நீ விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற முழு நேர ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பகுதி நேர ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ திசை கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, நாம் போகிற வழியிலேயே நமக்காக இப்படிப்பட்ட பிக் ஃபிஷ், பெரிய மீனை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த இடத்துல அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். நெருக்கம் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, துன்பம் உண்டு, கேவலங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நீ ஊழியக்காரனாய், நீ தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டுமானால் இதெல்லாம் நீ சகித்துத்தான் ஆக வேண்டும். அவன் முழுதுமாக அர்ப்பணிக்கின்றான். அர்ப்பணித்த வேளையிலே மீனுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. எந்த கரையில? 3:2 வாசிங்க. 3:2 நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இந்த வசனம் 1:2 வருகிறது, 3:2 வருகிறது. அங்க சொன்ன வழியில he became a disobedient the servant of God, but here again the Lord
took him to the right place. சரியான இடத்துல அவனை கொண்டு போய் அங்க விடுறேன். அவங்க டிராவல் எதுவுமே கிடையாது, டிக்கெட் எதுவும் எடுக்கல, டைரக்டா விட்டார். அந்த மீன் கொண்டு போய் அங்க விட்ட வழியிலே மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், விரோதமாக பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்ணு? விரோதமாக பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்றா பாருங்க. 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான பெரிய நகரம், 3 days journey. அந்த நினிவே நகரத்தை முழுதுமாக பார்க்க வேண்டுமானால் 3 நாள் ஆகும். இப்படிப்பட்ட இந்த நகரத்துக்குள்ளாக அவன் பிரவேசித்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன? 40 நாட்கள் இன்னும் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறுகிறான். 40 நாட்கள் உண்டு. within 40 days it will destroy, முழுதுமாக அழிந்து விடும். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்களா? 5வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவனை விசுவாசித்து உபவாசித்து ரெட்டுடுத்தி என்ன செஞ்சாங்களா? சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள், அங்க ராஜா இல்லை, ஜனங்கள் தங்களை தாழ்த்த ஆரம்பிக்க தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறது, அந்த தெய்வ பயம் இருக்கிறது. தெய்வ பயம் இருக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்துல கர்த்தர் பேசுகின்ற வேளையிலே ஒரு அழிவு வரப்போகிறது, ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை வருகின்ற வேளையிலே அவர்கள் தாழ்த்த ஆரம்பித்தார்கள். கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது ஞானியிடத்திலே தங்கும் என்று சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிற உபதேசம் அல்ல, காம்ப்ரமைசிங் பிரீச்சிங், தடவி கொடுக்கிற உபதேசம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அவருடைய காரணத்தினாலே கிருபையினாலே நம்மை ரட்சித்து அலங்கரித்து அவர் வழிநடத்த வேண்டுமானால் உண்மையாகவே நாம் இப்படிப்பட்ட அந்த விரோதமான என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு விரோதமான என்ன செய்கிறேன் என்பதை கர்த்தர் என்னோடு கூட பேசுகின்ற வேளையிலே அந்த சபை, அந்த நினிவே மக்கள் தங்களை அதை விசுவாசித்தார்கள். என்ன செஞ்சாங்க? ஆமா, முதல்ல விசுவாசம் வேணும். இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க? இவர் நம்மளை குத்தி பேசுறாரு. எப்படியா? ஆமா, குத்த வேண்டிய அவசியம். அதான் பைபிள் நீங்க ஏற்கனவே கொடுத்துடுறாங்க. கர்த்தருக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. Don't think it is taken from this and that. But all the word is already given from the Lord. கர்த்தர் கொடுத்துறாரு. எனவே இந்த இடத்துல அவன் சொன்ன உடனே ஜனங்க விசுவாசிக்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நமக்கு என்ன வர வேண்டும்? விசுவாசம் வர வேண்டும். எப்பொழுது? கர்த்தர் உன்னை வாழாக்காமல் அதுக்கு இல்லைங்க, நீ போற வழி சரியில்லை, நீ ஜெபத்துக்கு ஒழுங்கா வர்றதில்லை, லேட்டா வந்துகிட்டு இருக்க, முன்னால வந்து என்ன செய்யணுமோ அதுல ரொம்ப உன் இஷ்டத்துக்கு ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்க, மனம் திரும்ப. இதுதான் விரோதமான வார்த்தை, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதை அவர்கள் விசுவாசித்து என்ன செஞ்சாங்களா? உபவாசம் செய்யும்படி ஒருத்தர் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து உபவாசம் பண்ண. எதுக்கு கூட்டாங்க சொல்லுங்க? உபவாசம் பண்ண சொல்லுங்க. பக்கத்துல பசங்க உபவாசம் பண்ணும்படி. விசுவாசம் தேவை, இரண்டாவது உபவாசம் தேவை. நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகின்ற வேளையில ஒரு ஆயத்தத்தோடு வருவோம், கர்த்தரோடு தேடுவோம். கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தர் என்னுடைய சபையை அவர் வல்லமையாக பெரிய காரணம் செய் என்று ஒரு வைராக்கியத்தோடு வர வேண்டும். இந்த இடத்திலே இந்த நினிவே ஜனங்கள் விசுவாசித்தார்கள், உபவாசம் செய்தார்கள். அவர்கள் அங்கு பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இந்த ரெட்டுடுப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆடையாக இருக்கிறது. அந்த ரெட்டுடுப்பு என்பது தங்களை மறைக்கிறதாக இருக்கிறது. அதை உடுத்திக் கொண்டு சாம்பல்ல உட்கார்வார்கள். ரெட்டுடுப்பு என்பது அது நான் ஒன்றுமில்லை, சாம்பல் எப்படி மண்ணுக்கு மண்ணாகிறதோ அதை போல மரணத்தை தெரிவிக்கிறதா அந்த சாம்பல் ரெட்டுடுப்பு. இவ்வாறு செய்ததை பார்த்த மாத்திரத்திலே
நினிவே ராஜா என்ன செய்கிறான்? இந்த காரியங்களை கேட்ட மாத்திரத்திலே அவனும் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு அவன் மனுஷர், மிருகங்கள், மாடுகள், ஆடுகள் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் கட்டளை சொல்லுகிறான். இரட்டினாலே மூடிக்கொண்டு உரத்த சத்தமாய் கூப்பிடும். எப்படிங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவ்வாறு தங்கள் பொல்லாத வழியும் தங்கள் கைகளில் கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார். தெய்வ பயம், இதுதான் எச்சரிப்பின் செய்தி. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் செய்ய நினைத்ததை செய்யாதபடிக்கு அந்த நினிவேயை அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட கடினமான உபதேசங்கள், நமக்கு விரோதமான வார்த்தைகள், நமக்கு அது ஒத்து வரல என்று சொல்லுகின்ற வேளையில நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். டாக்டர்கிட்ட போகிறோம். யார்கிட்ட போகிறோம்? எங்கே போகிறோம்? காலில் புண்ணு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டாக்டர் என்ன செய்வார்? தொட்டு கூட பார்க்கலங்க. டாக்டர் என்ன செஞ்சு பார்க்கல? ஓகே 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 இட் இஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் மறுபடியும் போவீங்களா? போக மாட்டீங்க. அந்த டாக்டர் என்ன செய்வார்? க்ளவுஸ் போட்டுக்கின்னு போட்டு 2 அமுக்கு அமுக்குவார். இப்படி அமுக்கி அமுக்கி நர்ஸு வந்து எல்லாம் பிடிச்சிப்பாங்க. அப்புறம் அவர் நர்சம்மாட்ட சொல்லுவாங்க. நர்சம்மா செய்வாங்க, இவர் கொஞ்சம் பிடிச்சது கம்மினா அந்த மாதிரி செய்வாங்க, போட்டு அரைச்சி உள்ளெல்லாம் ஓட்ட பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அது மேலே மருந்தை போட்டு கட்டி விட்டு அனுப்புவாங்க. 3வது நாள் சுகமாயிடுங்க. ஆமே. அதே போல தான் சபை என்பது, பிரசங்கம் என்பது. நீங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை வந்து ஜெபம் பண்ணுறீங்க, சனிக்கிழமை வந்து ஜெபம், இதெல்லாம் வந்துட்டு நம்மை உருவாக்குகிற காரியங்கள். நம்மை உருவாக்குகிற காரியங்கள். உனக்கு விரோதமாக பிரசங்கம் உன்னிலே வருகிறது என்றால் உன்னை அது உருவாக்கும் பிரசங்கம் என்பதை மறந்து போகாதே. மறந்து போகாத தேவனுடைய பிள்ளைகளே. வாசிப்போம். மார்க் 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். 2வது பிரசங்கம் என்ன பிரசங்க? சுவிசேஷ பிரசங்கம். சுவிசேஷம் என்றால் குட் நியூஸ், நல்ல செய்தி, நற்செய்தி. இந்த நல்ல செய்தியை அவர் எதற்காக சுவிசேஷம் பிரசங்கத்தை பண்ணினார் என்று சொல்லி பார்க்கின்ற வழியிலே அந்த 1:14 யோவான் காவலிலே வைக்கப்பட்டபடியினாலே, சபை ஒரு பிரச்சனையில இருக்கின்ற வழியில நாம் என்ன பிரசங்கம் பண்ணோம்? சுவிசேஷ பிரசங்கம், நற்செய்தி. அங்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு சுவிசேஷ பிரசங்கியாக என் ஆண்டவராய் இயேசு அங்கு மாறினார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சுவிசேஷ பிரசங்கம் அவர் செய்தபடியினாலே அங்கு என்ன ஏற்படுது? சீஷர்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் அந்த பிரசங்கத்தின் வழியாக சீஷர்கள் உருவானார்கள். இங்கு ஆண்டவராய் இயேசு இந்த சுவிசேஷ பிரசங்கத்தை செய்கின்ற வழியிலே அவர் சீஷர்களை உருவாக்குகிறார். எப்படிப்பட்டவர்களை உருவாக்குறாரா? வேலை செய்கிறவர்களை. யாருங்க? எல்லாரும் முன்னால் உட்கார வச்சிட முடியாது. நல்ல ஹார்ட் ஒர்க் பீப்புள், வேலை செய்கிறவங்க தான், பாட்டு பாடுறவங்க தான், இதுக்காக காத்து கொண்டிருக்கவங்க தான் இங்கு தேவையாக இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:16 1:16. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். எப்பொழுது கண்டார்? கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கின்ற வலையிலே. மீன் பிடிக்கிறவர்கள். மீன் பிடிக்கிறவன் வீட்டில் தூங்கல, கடலிலே வலை போட்டு கொண்டிருந்தான். கர்த்தர் உன்னை சீஷனாக உருவாக்க வேண்டுமானால் கிறிஸ்தவம் என்கிற மீன்பிடிக்காரர்களாக நாம் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலே கிறிஸ்தவர்கள் என்கிற சூழ்நிலையிலே நாம் எங்க இருக்கணும்?
கடலிலே வலை போட வேண்டும். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். புற ஜாதிகளை நாம் கர்த்தருக்குள்ளாக சபைக்குள்ளாக கொண்டு வரும்படியாக முயற்சி எடுக்க வேண்டும். இவர்கள் அந்த கடலிலே வலை போட்டு கொண்டிருந்தார்களாம். தேவனுடைய பிள்ளையே, நாம் சீஷர்களாக மாற வேண்டுமானால் தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று நீதிமொழிகள். உன்னுடைய வேலையிலே நீ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சீஷனாக மாற்ற வேண்டுமானால், சீஷனாக உருவாக்க வேண்டுமானால், சுவிசேஷத்தை நீ பிரசங்கியாக நீ மாற வேண்டுமானால் உன்னுடைய வேலையில நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். இங்கு இவர்கள் சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்று சொன்னார். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலிருந்து உங்களுடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு, செகண்ட் ஸ்டேஜிலிருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு, தேர்ட் ஸ்டேஜிலிருந்து ஃபோர்த் ஸ்டேஜுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது உங்களுடைய வேலையிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அர்ப்பணியிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக நீங்கள் அந்த வேலையை திறம்பட செய்கின்ற வகையிலே அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை இந்த ஆண்டிலே கொண்டு போக வல்லவரும் நல்லவருமாய் இருக்கின்றார். ஆமென். எனவே இந்த இடத்துல அது மாத்திரமல்லாத 19ஆம் வசனம் வாசிப்போம். 1:19. சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு, இங்கு 2 பேரை பார்க்கிறோம். யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவான் செய்றாங்க, படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த படகிலே அவர்கள் வலையை பழுது பார்க்கிறார்கள். டெக்னிக்கல் பீப்புள் அதை ரிப்பேர் செய்யறாங்க. ஒரு சிலர் கை சும்மாவே இருக்காது, வீட்டில் ஏதாவது நோண்டின்னு செஞ்சுக்கினே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் சீஷனாக மாற்ற முடியும். ஒரு சில வீட்டுக்கு போனீங்கன்னா மேலே பாருங்க, எவ்வளோ சுத்தமாக இருக்கு. அப்படியே அந்த சாலமோன் திரைகளில் தொங்கி கொண்டிருக்கிற மாதிரி, உன்னத பாட்டில் சொல்கிற மாதிரி கருப்பாக இருக்குது. ஏன்னா புகை ஏறி 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 அது போல். ஒரு சில வீட்டுக்கு போனீங்கன்னா அசிங்கமாக இருக்கும் அந்த வீடு. உள்ளே போகிறாங்க, கப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும். அப்பே தெரிஞ்சுக்கலாம் இங்கே யார் இருக்காங்க, யார் இருக்காங்க. புத்தியுள்ள ஸ்திரீயானி புத்தியற்ற ஸ்திரீயானி, உன்னில் உள்ள நற்குணம் என்ன, குணசாலியோனி சண்டைக்காரியோனி, வாயாடியா வாயாடியா நீ, உன் பேச்சும் செய்கைகளும் உன்னை யார் என்று காண்பித்திடும். நான் கட்டின பாட்டு. நீ ஆடின ஆட்டத்தை ஊரறியும், ஆடப்போகும் வாழ்க்கையை தேவன் அறிவார். தேவனுடைய பிள்ளைகளே, வீடு அழகாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு நைட்டில் என்ன செஞ்சிருவாங்க, சாமான் அப்படியே கொட்டி வச்சிருவாங்க. பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க, காலையில் தேய்ச்சிக்கலாம். எப்படி? நைட்டில் 2 பேர் வராங்க உங்கள் வீட்டுக்கு, ஹவுஸ் விசிட்டிங். ஒன்று ஏஞ்சல், 2வது பிசாசு. ஏஞ்சல் வந்து கிச்சனை தான் முதல்ல பார்க்கும். க்ளீனாக இருந்துச்சுன்னா வாவ், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்று சொல்லி அந்த ஸ்திரீ தலை மேலே கை வச்சு ப்ளஸ் பண்ணிட்டு, மக காலில் எந்திரிடா உனக்கு புதிய பலத்தை தரேன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டில் கிச்சனில் அப்படியே போட்டு வச்சுட்டு பார்த்தோன்னே ஏஞ்சல் வந்து பார்த்து ஓடிடும். ஐயோயோயோ, இது நம்ம வீடு இல்லை. அங்கே அத்தர் வருவார். அவர் யார்? நான் சாத்தான் எல்லாத்தையும் போட்டு வருவார். இது நம்ம ஆளு. வெரி குட் வெரி குட் வெரி குட். மேலே பார்ப்பார், வெரி குட். கீழே பார்ப்பார், அடியில் பார்ப்பார், குப்பை கூட பார்ப்பார். வா 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 வா, இது நம்ம ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? நம்ம ஃபேமிலி சொல்லிட்டு அந்த அம்மா தலை மேலே கை வைக்க மாட்டார், இடுப்பில் கை வைப்பார், காலில் கை வைப்பார். உனக்கு நன்றாக இடுப்பு வலி வரட்டும்,
உனக்கு நல்லா கால் வலி வரட்டும், உனக்கு வயிற்று வலி வரட்டும், கால் எந்திரிக்க முடியாதபடிக்கு அங்கே வச்சுட்டு புருஷன் வருவார். அவள் காலில் எந்திரிக்கலாம், உனக்கு கோபம் வரணும், நீ அவளை அடிக்கணும், வீட்டில் பெரிய பிரச்சனை உண்டாகணும், நான் உட்கார்ந்து சிரித்து கொண்டிருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, வேலை செய்கிறவளைத்தான் கர்த்தர் சீஷனாக மாற்ற முடியும். வேலைக்கு போகிறவங்களை காட்டணும், வீட்டில் இருக்கவங்க தான் வேலை ஜாஸ்தி. இவங்க 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, வீட்டில் இருக்கவங்க 24/7. நம்ம வேலைக்கு போய்ட்டு வீட்டிலே செய்கிறாங்க பாருங்க, அவங்க 48/7. பாவம், வீட்லேயும் வேலை செய்யணும், வெளியிலையும் வேலை செய்யணும். ரொம்ப அவங்க வந்துட்டு பியாண்ட் த லிமிட், த பிளஸ்ஸட் மூமெண்ட்ஸ். ஆனால் நீ வீட்டில் இருந்துக்கின்னு வீடை கம்பெடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன்னா வரலேஸ். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளை அடிக்கடி லீவ் போட்டுருவாங்க, வேலைக்கு போகாம. அடிக்கடி ஆம்பளைங்க எதுக்கு? நாளைக்கு பெரிய டியூட்டி கொடுத்துருக்காரா, அதனால் சிஎல் போட்டுருவாங்க. நீ சிஎல் டிஎல் இஎல் போடு, அதுக்கப்புறம் உனக்கு ப்ரமோஷன் வராது, டிமோஷன் தான் வரும், டி ப்ரமோஷன் தான் கிடைக்கும். உன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? அங்கு அந்த வேலையிலே அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்தவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். எதற்காக? 1:15 வாசிப்போம். காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புங்கள். இதுவரைக்கும் இந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருந்தேன், சோம்பேறியா, ஒன்றுத்துக்கும் உதவாமல், ஏதாவது குறை சொல்லிக்கின்னு, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கின்னு, தேவையில்லாத கதையை பேசிக்கின்னு இப்படி தான் இருந்தேன். இப்பொழுது கர்த்தர் உன்னை என்னை சுவிசேஷம் நாங்கள் மாற்றுகின்றவர்களே அபவுட். இனி நம்முடைய விசுவாசம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல், நம்முடைய வேலையிலே ஜாக்கிரதையாக இருத்தல், இதையெல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு சுவிசேஷ பிரசங்கியாக மாறி என்ன சொன்னார்? என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கின்றார். அவருக்கு பின்னே நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஒரு அருமையான ஒரு பாடல். நேபாள தேசத்திலே அந்த நாட்களிலே இந்த மனுஷரை பிடித்து தின்னுகிற ஜனங்களாக அவர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு மிஷனரி குடும்பம் வழியாக ஒரே ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இந்த நேபாளத்தில் அந்த ஒரு குடும்பம் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த ஊர் ஜனங்களும் தலைவரும் சேர்ந்து அந்த குடும்ப தலைவரை அந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக, மனைவிக்கு முன்பதாக அந்த புருஷனை சாவடிக்கிறார்கள். இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி புருஷன் மறுதலிக்கவில்லை, மறித்து விட்டான். ஒவ்வொரு பிள்ளையாக மறுதலிக்காதபடிக்கு மரணத்தை சந்திக்கிறார்கள். கடைசியாக அந்த சகோதரி இப்பொழுதுதான் அவனுக்குள்ளாக, இந்த தலைவனுக்குள்ளாக, இப்படி கடவுளுக்காக இப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு கடவுள் உண்டா என்று சொல்லி அவன் மனம் மாறுதல் அடைந்து எழுதின இந்த பாடல் தான். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back.
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சீஷனாக மாற்ற விரும்புகிறார். அதற்கு தேவை நமக்குள்ளாக உற்சாகத்தின் ஆவி, சோம்பலின் ஆவி அல்ல, வேலை செய்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கின்ற வேளையிலே அங்கு பவுல் ஒரு அழகான ஆலோசனை சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் கவலை அற்றவனாய் இருக்க விரும்புகிறேன். சபை எப்படி இருக்க வேண்டுமா? கவலை அற்றவனாக இருக்கணும். அப்போ சபை கவலையற்றவனாக இருக்க வேண்டுமானால் அது எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு கவலை என்று சொல்லுகின்ற பொழுது தனி மனிதனை, முதலாவது கவலை, 2வது குடும்பத்தில் கவலை, 3வது வேலை செய்கிற இடத்துல கவலை, 4வது சபையில கவலை என்று பல சூழ்நிலையிலே ஜனங்கள் கவலைப்பட ஆரம்பிக்கிறார்கள். அதற்குத்தான் கர்த்தர் நமக்கு அழகான பாடலை கற்றுக் கொடுத்து, என்ன பாட்டுங்க? கவலை கண்ணீர் மறக்கணும். சொல்லுங்க, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கவலை மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கர்த்தத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அவருடைய சித்தம் வராங்க. ஆனால் எது நடந்தாலும் ஒரு விசுவாசிக்கு தான் இருக்கிறதுங்க. ஆமா, கவலை கூட. ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன், பேப்டிஸ்ட் சபையை உருவாக்கினவர். ஒரு நாள் அவர் மிகவும் துக்கமாக கைகளை வைத்துக் கொண்டு பைபிளில் இப்படி வச்சு உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவங்க மனைவி வந்து ஒரு பிளாக் காஃபி கொண்டு வந்து வச்சாங்க. தேங்க்யூ அப்படின்னாராம். அதை குடிச்சிட்டு மறுபடியும் கை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாராம். 2வது அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, இப்படி தான் கை வச்சு உட்கார்ந்தாரு. 3வது அந்த சொன்னாங்க, ஒரு பிளாக் கோட், அந்த நாட்களில் பிளாக் கோட் போட்டால் சாவுன்னு அர்த்தம். அதை போட்டுக்கின்னு அந்த அம்மா அவருக்கு முன்னால் வந்து நின்னாங்களாம். ஹேய் மேன், வாட்ஸ் ஹேப்பன் அப்படின்னாராம். அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, ஐ ஹோப் யுவர் ஜீசஸ் டைட். நான் நம்புகிறேன் உன்னுடைய இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி. அதுக்காக தான் நீ தலைமையில கை வச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. உடனே அவருக்குள்ளாக ஒரு உற்சாகத்தின் ஆவி வந்ததான். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகள் நமக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க? கவலை கண்ணீர் மறக்கணும். இருக்கும். என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலை கண்ணீர் மறக்கணும். வாய்க்கு சொல்லுங்க, சிரிக்காதீங்க. அப்புறம் கவலை கண்ணீர் வரலான்னு உட்காந்து அழுதுதான் இருப்பீங்க. பிசாசு சந்தோஷமாயிடும். அன்னைக்கு நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு எப்படி அழுத பாருங்கள. அதனால பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கவலை கண்ணீர் மறக்கணும். வெரி குட். புருஷன் மனைவி கை கொடுத்து சொல்லுங்க, மனைவி புருஷன் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆமாம், கவலை கண்ணீர் மறக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் அந்த அந்த பவுல் சொல்லுகின்ற வேளையில அந்த கவலை கண்ணீர் மறக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் சொல்றாரு? பிரியமாக நடக்க வேண்டுமா? யாருக்கு பிரியமாக நடத்தணும்? கர்த்தருக்கு மாத்திரம். யாருக்கு மாத்திரம்? கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாக நடக்கணுமா? ஒரு இடத்துல ஒரு போட்டி நடந்தது. என்ன நடந்ததுங்க? போட்டி நடந்தது. அங்கெல்லாம் கப்புள்ஸ், யங் கப்புள் வந்துட்டு ஏஜ் கப்புள் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் இந்த மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும், இந்த புருஷன் தான் எனக்கு புருஷனா வரணும், அப்படி சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்கன்னு சொன்னாங்களாம். இந்த கேள்வியை தயவுசெய்து எடுத்து கேட்டாதீங்க பாஸ்டர், இதெல்லாம் பரம ரகசியம். அந்த கேள்வி கேட்ட மாத்திரத்துல ஒரு தம்பதி மாத்திரம் கை தூக்குனாங்களாம். இதை பார்த்த உடனே மற்றவங்க செய்ய ஆரம்பித்தாங்க, எல்லாரும் கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த லீடர் என்ன செய்தாராம், அந்த 2 பேரை மாத்திரம் முன்னால கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே கேட்டாராம், முதல்ல எப்படிங்க நீங்க சொல்றீங்க எனக்கு இந்த புருஷன் தான் வேணும், இந்த மனைவி தான் வேணும் என்று சொல்லி?
அப்பொழுது அந்த மனைவி சொன்னாங்களா, என் புருஷன் என்ன செய்வார்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா 4 பேர் இருந்தாலும் சொல்லவே மாட்டார். தனியாக கூப்பிட்டு என்னை ஹக் பண்ணி சொல்லலாம், இப்படிலாம் செய்யக்கூடாதுடா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி 2வது 4 பேர் மத்தியில் என்ன, நான் சின்ன ஒரு காஃபி செஞ்சுருப்பேன், என் பொண்டாட்டி மாதிரி யாரும் காஃபி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை எப்பவும் தூக்கி தூக்கி தான் பேசுவார். அதனால எனக்கு இந்த புருஷன் தான் வேணும். இதை தனித்தனியாக கேட்டாங்கண்ணா. அந்த அம்மா கேட்டது இவருக்கு தெரியாது, இவருக்கு கேட்டது அந்த அம்மாவுக்கு தெரியாது. இப்போ இவர்கிட்ட கேட்டாங்கண்ணா, எதுக்கு இந்த மனைவியே நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்க? நான் ரொம்ப மோசமானவங்க, நான் யாரு பொறுக்கி நான். ஆனாலும் என் மனைவி என்ன செய்கிறா, என்னை ரொம்ப நேசிக்கிறா. நான் என்ன தப்பு பண்ணாலும் அவன் முகம் மாறுறதில்லை, மாறுறதில்லை. நமக்கு என்ன செய்ய ஒண்ணு, அம்மா அப்பவே புருஷங்காலம் ஓடிடும். அவன் முகம் மாற சிரிச்சுனே இருப்பாங்க. நான் இவ்வளோ கொடுமையான தப்பு பண்ணிட்டு வந்திருப்பேன், ஆனாலும் அவள் சிரிச்சு என்னை அணைச்சி அடுத்த முறை நான் தப்பு பண்ணாதபடிக்கு அவளுடைய அன்பு என்னை மாற்றியது என்று சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு பயிற்சி நாம் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்ற வழியில் தானே நாம் நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய புருஷனுக்கும் இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுத்துட்டு, அந்த ஆளுக்கு இஷ்டமாக செஞ்சு கொடுத்துட்டு 2 பேரும் ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கின்ற வழியிலே அங்கு என்ன ஏற்படாது, கவலையற்றவர்களாக இருக்கும். கவலையற்றவர்களாக இருக்கும். ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் வந்துட்டு அந்த ஒரு செய்தி கொடுக்கும்படியாக வானொலி நிலையத்துக்கு போகிறவர்கள கூட ஒரு வாலிமான பெண்ணை வண்டியில் ஏற்றி கொண்டு போனாங்க. இதை பார்த்து அந்த விசுவாசி கிடுக்குன்னு ஓடி, பாஸ்டர்மா பாஸ்டர்மா பார்த்தீங்களா பார்த்தீங்களா, உங்கள் புருஷன் பின்னால் அந்த சின்ன பொண்ணு இவர் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், பகலெல்லாம் எவ்வளோ அவர் இடுப்பில் கை வச்சுக்கிட்டோம், ராத்திரியில் என் வீட்டுக்கு வந்துட்டாரு, அது போதும். நம்பிக்கை, விசுவாசம், நாட் அ பிக், வெரி சோ பிக் திங். இப்படி வந்து கெடுப்பாங்க, ரொம்ப ஈஸியாக கவுந்து போவீங்க. அந்த ஆழ்வாற்றம் அவன் இன்னைக்கு உண்டில் நாக்கிறோம் சொல்கிறோமா இல்லையா? ஆனால் கர்த்தர் அந்த மகளுக்குள்ளாக இருந்தபடினாலே சொன்ன அந்த லேடி தள்ளாச்சு போச்சு. போய் உன்ட்டு போய் சொன்ன மறுபடியும் ஒரு நாள் அந்த லேடி வந்துச்சு. பாஸ்டர்மா உங்களுக்கு தெரியுமா, என்னம்மா என் கல்யாணத்தில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, உங்களை பற்றி ஒரு மாதிரி சொன்னாங்க. ஒரு மாதிரி தானே சொன்னாங்க, 2-3 மாதிரி சொல்ல, சும்மா இருக்குமா. என்னம்மா சொன்னாங்க, பாஸ்டருக்கு நீங்கள் 4வது பொண்டாட்டியாம். இதுக்கு இந்த அம்மா, ஐயோ உனக்கு தெரிஞ்சு போச்சா இது? உடனே ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்களா, பாஸ்டர் பாஸ்டர் இங்கே வாங்க. என்னாடி நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. அவள் உடனே கண்டா அவருக்கு, அவள் புரிஞ்சுக்கலாம், இந்த சிச்சுவேஷன் இட் இஸ் டிஃப்ரெண்ட். என்னம்மா விஷயம், நான் உங்களுக்கு 4வது பொண்டாட்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அப்படியாம்மா, ஆமாம்மா, நான் இவன் 4வது பொண்டாட்டி தாம்மா. 1வது பொண்டாட்டி என் ஆண்டவராக இயேசு, 2வது என்னுடைய பெற்றோர், 3வது என் சபை, 4வது தாம்மா இவன். 4வது தள்ள தட்டின்னு போய் சேர்ந்து சந்தை. இப்படி உங்களை கலக்குவாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் மனைவியை நம்பு, உன் புருஷனை நம்பு, முழுதுமாக நம்புங்க. கவலையற்றவர்களாக இருப்போம். இந்த கிருபையில கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.